எல்லாரும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அந்த பாகுபலி படம் செம்ம ஹிட் ஆயிருச்சாமே, ஐயோ ரிலீஸ் ஆகி எப்படி ஓடிட்டு இருக்கு, என்ன ஒரு ஃபேமில் போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே செம்ம ஹிட்டில் போயிட்டு சொல்லிட்டு யாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நாங்களே வந்து கிட்டத்தட்ட 4200 வீடியோக்கு மேலே போட்டுட்டு இருக்கோம். பாகுபலி 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 அது நானே கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோ பக்கம் வந்துட்டேன். ஸோ இப்பயும் பேச போகிறது பாகுபலி பற்றி மட்டும்தான். எப்பயுமே ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து முதல்லலாம் வந்து ஷேர் காஸ்டிங்கோட வேல்யூலாம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்களோட பேமெண்ட்ஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு. படம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் தான் காசு போகும். பட் இப்போலாம் வந்து பர்சன்டேஜ் அளவுக்கு இத்தனை கோடி நான் படம் வந்து நான் சேலரி வாங்குறேன், சேலரிலாம் தாண்டி எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பர்சன்டேஜ்லாம் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு காசு வந்து அந்த ஈக்குவலுக்கு சார்ஜ் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் பாகுபலி படத்தில் வந்து நடிச்சவங்களோட சேலரி எவ்வளோ, ஹீரோ எவ்வளோ வாங்கினாரு, நம்ம ராணா எவ்வளோ வாங்கினாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கேதர் பண்ணியிருக்கேன். அதுதான் சொல்லப்போறேன். ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வாள் தேவன் அப்படின்ற ஒரு கேரக்டரை அப்படி சூப்பராக பாடி வைஸ் அவரோட பாடி லாங்குவேஜ் வைஸ்லையும் சூப்பராக அப்படி கன்வே பண்ணவர் தான் நம்ம ராணா தகுபதி. அந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு 4 ஜான்சினா ஒன்னா சேர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சும்மா அப்படி முரட்டா இருக்காரு. அது பார்க்கும்போது நமக்கே ஜிம்முக்கு போகணும் உடம்பு எத்தனை தோணுது. எப்பயுமே ஒரு படம்னா ஹீரோக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்கோப் இருக்கும், அந்த லெவலுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த ஹீரோக்கு ஈக்குவல் இவருக்கு ஒரு ஸ்கோப்பு. அவர் பார்க்கும்போது நமக்குலாம் வந்து நிறைய படத்தை சாக்லேட் பாயெல்லாம் நடிச்சிருப்பார். பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப ரகடாக நடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட சம்பளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 15 கோடி இந்த படத்துக்கு வாங்கியிருக்காரு. அந்த கேரக்டர் பார்த்ததுக்கப்புறம் பல பேர் நம்மளும் ஜிம்முக்கு போகிற அந்த மாதிரி வரன்றாங்க. 15 கோடி அவருக்கு சம்பளம் அப்படின்னு இருக்காங்க. 15 கோடி எப்படி தகுன்றது எனக்கு புரியவே இல்லை. பிகாஸ் வந்து ஹீரோ ஈக்குவலுக்கு வந்து ஒரு கேரக்டர், வர்த்தான ஒரு கேரக்டர், பார்ட் 1 பார்ட் 2 வச்சுருக்காரு. சேர்த்து சம்பளம் இல்லை, டிப்ஸ் வாங்கியிருப்பாரோ? இல்லை நமக்கு எதுக்கு இப்போதைக்கு வாங்கின சம்பளம் அபிஷியலாக நான் பார்க்கும்போது கிடைச்சது இவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே இவ்வளோ வாங்குவேன்றது நமக்கு தெரியாது. அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் சொல்லிட்டு பேசுவார் நம்ம பிரபாஸ். இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 5 வருஷம் அப்படியே பிளாக் பண்ணியிருக்காரு. பார்ட் 1க்கு அப்புறம் பார்ட் 2 அவர் வந்து எந்த படத்துக்கு கமிட் ஆகலை, எந்த சம்பாதிக்கல. இது மட்டும் தான் அவர் சம்பாத்தியமே. இதுக்காகவே வந்து ஃபுல்லாக தானே வருத்திக்கிட்டாரு. அவர் வந்து இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்கிறத விட அந்த கேரக்டர் வந்து இவரை தவிர வேற யாரும் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா பார்ட் 2ல பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருந்த அனுஷ்காவோட லவ் போர்ஷன்ஸ்லாம் ஆகட்டும் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்துருப்பாரு. அவரோட சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 கோடியா. 25 கோடி அஃபிஷியலாக நான் சர்ச் பண்ணும்போது கிடைச்சிச்சு. பட் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா 25 கோடி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து நிறைய வாங்கியிருந்திருப்பாரு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆச்சு, நல்ல கலெக்ஷன் வருது, அந்த கலெக்ஷனில் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து போகும் அப்படின்றாங்க. இது எப்படியோ அவர் வந்து கேரக்டர் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அமௌண்ட்டை நான் சொல்லிட்டேன். பிரபாஸ் பற்றி பேசியாச்சு, அவங்களோட ஜோடியை பற்றி பேசி ஆகணும் இல்லையா? அவங்க தான் வந்து தேவசேனா ஆகிய அனுஷ்கா. பார்ட் 1ல பார்க்கும்போது ஒரு அழுக்கு புடவை கட்டிக்கிட்டு ஒரு பழைய மேக்கப் போட்டுக்கிட்டு என்னடா இவ்வளோதான் வந்தாங்க அப்படின்னு. பட் பார்ட் 2ல பார்க்கும்போது பா என்னமா இருக்காங்கப்பா, பல வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குற அனுஷ்கா அப்படியே எங்கள் கேமராமேலாம் பார்த்துட்டு வந்து ஒரே புலம்பல், எப்போ எப்படி திரும்ப இருந்தாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்க்கணுமே, அவங்க முடிய பார்க்கணுமே, அவங்க இடுப்பை பார்க்கணுமேனு சொல்லிட்டு என்ன கதை அளந்தாரு தெரியுமா படம் பார்த்துட்டு வந்து. ஐயோ அந்த மாதிரி. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அனுஷ்காவை அப்படியே கண்ணில் காமிச்சிருக்காங்க இப்போ. ஏன்னா அந்த இஞ்சி பழைய படம் பண்ணாங்க, அந்த படம் வந்து லேட்டாக குண்டா இருந்ததுனால அவங்களோட பழைய ஃபிட் வரல. இந்த படத்தில் அப்படியே பழைய ஃபிட்டில் வந்திருக்காங்க, பார்க்கும்போது சூப்பராகவே இருக்குது. அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 5 கோடி அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி நம்ம பிரபாஸ் ராணா முக்கியமோ அதே மாதிரி இவங்களும் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு தூணா இருந்திருக்காங்க. 5 கோடிக்கு மேலேயே இவங்களோட கேரக்டர் வருது. பார்ட் 1ல பார்த்தோன்னு வைங்களேன், பச்சை தீனி கையெல்லாம் ஃப்ரேம் விட்டு போயிடும், அந்த மாதிரி நிற்பாங்க எல்லாரும். அப்படி ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு அப்படி அதை போய் வெட்டி பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு இருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த பாட்டில். அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு வீரனே அப்படின்னும் அப்படி பட்டாம்பூச்சி அப்படி கலந்து வந்து நிற்பாங்க. தமன்னா எப்படி சொல்கிறது, வெயிலெலாம் இவங்க போக மாட்டாங்க போல்றது, வெள்ளையாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அவங்களோட சம்பளம் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 கோடி அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்களோட கேரக்டர் வந்து பார்ட் 1ல நிறையா இருக்கும், பார்ட் 2ல வந்து இவங்களோட கேரக்டர் கம்மியாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் 5 கோடி அப்படின்றது இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 2 பேசாமல் என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, பாகுபலி 2னு வைக்காம கட்டப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கணும். அந்த லெவலுக்கு பார்ட் 2ல அவர் வந்து அவர் மட்டும்தான் கதை 2.5 மணி நேரம் ஃபுல்லாக அவரை வச்சு செம்ம காமெடி பண்ணுற ஒரு பக்கம். ஆக்டிங்கில் அந்த மனுஷன் பிரித்து மேறாரு நம்ம சத்யராஜ் சார் தான். கட்டப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி ஒரு தாக்கமாகவே ஏற்படுச்சு. எல்லாருக்கும் ஃபேமஸான ஒரு கேரக்டர், எல்லாரும் காதலையும் விழுகிற அந்த பேசுனாலே கண்டுபிடிச்சாங்க கட்டப்பா அப்படின்னா சத்யராஜ் அப்படின்றாங்க. அந்த ஒரு கேரக்டர் பண்ணார். படம் வந்து பார்ட் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார். அதெல்லாம் தாண்டி ஒரு தமிழனா அப்படி டேக்கிள் பண்ணி ஈஸியாக சொல்லிட்டு படம் பார்ட் 2 ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனோடனே ஒரு கேரக்டர் பேசப்பட்டுச்சு. இவருக்கு இந்த படத்து மூலிமா என்ன ஒரு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி அப்படின்னு இருக்காங்க. 2 கோடி இவருக்கு வந்து கண்டிப்பாக தகாது. இவரோட ஆக்டிங்க்கு வந்து 2 கோடி இல்லை, நினச்சுன்னா இது கோடி கொடுக்கலாம், ஆனால் தெரியலையே அப்சராக கொடுத்தது 2 கோடி தான். ஸோ சொன்னாங்க, நானும் சொல்லிட்டேன். யாரை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து நாசர் சார் தான். அவர் வந்து செம்மையாக நடிப்பார். கமல் சாரோட பல படங்கள் நடிச்சிருக்காரு, ஹீரோவாக நடிச்சார், காமெடியாக நடிச்சார், வில்லனாக நடிச்சார், போலீஸாக நடிச்சார், இந்த மாதிரி பல பாணிகளில் நடிப்பார். பல பாணிகளில் நடித்தாலும் நடிப்புனா இவர்
அந்த லெவலில் இருக்கும். முக்கியமாக அந்த படத்துக்காக நிறைய மெனக்கல் பண்ணியிருக்காரு. அந்த கையெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். பார்ட் 1 பாட்டு பார்த்துருப்போம். படத்தில் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே கொடூரமாக ஒரு கோவம் வர மாதிரியான கேரக்டர்லாம் இருக்கும். இந்த படத்தோட மேக்கிங் பார்த்தேன். பார்க்கும்போது வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு நம்ம யோசிப்போம். பட் அவருக்குலாம் அது கஷ்டமே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி நடிக்கிறவர்களுக்கு அவருக்குலாம் வந்து அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு கேரக்டரை சூப்பராக பில்ட் பண்ணியிருப்பாரு. இவரோட சம்பவம் என்ன பார்த்தீங்கன்னா, இவருக்கும் அந்த 2 கோடி தான். ஆனால் இவரும் சரி சத்யராஜும் சரி அந்த 2 கோடி நம்ம சொல்றதை விட வார்த்தையா 2 கோடி சொல்றோம். பட் அவர் செயல் வயசுல பல கோடிகளுக்கு நிகராக தான் நடிப்பு கொடுத்துருக்காங்க. பக்கம் சத்யராஜ் சார், இன்னொரு பக்கம் நாசர் சார், இந்த 2 பேருக்கும் ஈக்குவலா இன்னொரு செம்ம கெத்து கேரக்டர் இருக்காங்க. யாரா ரம்யா கிருஷ்ணன் மேடம். இவங்க 3 பேருக்கும் நிகரான ஒரு கேரக்டர், நிகரான ஒரு மாஸ்க் கொடுத்துருப்பாங்க. பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் அப்படின்னா, படையப்பா படத்துல வந்து நீராம்பரியா இருந்திருப்பாங்க. அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ள தோணும். அதுல படையப்பான்னுவாங்க. இந்த படத்துல கட்டப்பா நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க. இதுல சிவகாமி அப்படின்ற ஒரு கேரக்டரை ரொம்ப சூப்பரா பிளே பண்ணிருக்காங்க. இந்த கேரக்டருக்கு அப்புறம் இவங்க சிவகாமி தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. இவங்க இந்த கேரக்டருக்காக நிறைய ஒழிச்சிருந்திருப்பாங்க. முக்கியமா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஹேர் ஸ்டைல இந்த ஒரு பக்கம் டை அடிச்சிருந்திருப்பாங்க. அதுல இருந்து எல்லாமே வந்து சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க. இவங்களோட பேசுற டைலாக்ஸ்லாம் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீதான் கட்டளை சதம் சொல்லிட்டு செம்மையா பேசுவாங்க. அதெல்லாம் பல பேர் டஸ்ட்மஸ்லாம் பண்ணுவாங்க. சில பொண்ணுங்க நல்லா பார்க்கும் காமெடியா இருக்கும். பட் அவங்களுக்கு செம்ம மாசம் ஆப்டா இருந்துச்சு. இவங்க இந்த படத்துக்கு எவ்வளவு வாங்கிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 2,50,00,000 வாங்கியிருந்திருக்காங்க. எதுக்கு உங்களுக்கு மட்டும் 50 லட்சம் ஜாஸ்தியாக கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவரோட ஒய்ஃப் தான் ரமா ராஜமௌலி. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் இவங்க. ரியல் லைஃப்லையும் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்திருப்பாங்க. இந்த படத்துக்காக ஒரு 3 பேர் செம்மையாக உழைச்சாங்க. ஒரு 5 வருஷம் வந்து அதுலேயே மூழ்கி இருந்தாங்க. இந்த படத்தோட ஹீரோ பிரபாஸ், டைரக்டர் ராஜமௌலி, அப்புறம் வந்து கே செந்தில்குமார். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, இந்த 3 பேர் தான். சினிமோட்டோகிராஃபி டீம் எவ்வளோ சம்பளம் வாங்குச்சு? ஏன்னா இந்த படத்துக்கு வந்து முக்கியமான ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்த சினிமோட்டோகிராஃபி தான். என்னதான் கஷ்டப்பட்டு அவங்க படம் எடுத்தாலும் அது அவங்க வியூஸ் மூலமா காமிச்சு அதை நமக்கெல்லாம் காமிச்சு சூப்பராகவே கிராண்டா காமிக்கணும். அந்த வகையில் வந்து அந்த டீமுக்கு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி பேமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 7 கோடி வந்து அவருக்கு மட்டும் இல்லை, அந்த டீம் ஃபுல்லாக பிரிச்சிருந்திருப்பாங்க. ஆனால் 7 கோடி அப்படின்றது வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஏன்னா வந்து பார்ட் 1 ஆகட்டும் பார்ட் 2 ஆகட்டும் கிராண்ட் அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஹாலிவுட் நேராக ஒரு படம் பண்ணுறோம். இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஹாலிவுட் லெவலில் இந்த படம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து கேமரா டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. அதை ஒர்க் பண்ணதுனால தான் இந்த லெவல் அவுட்புட் வந்துருக்கு. அடுத்தது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எம் கீரவாணி. பார்ட் 1க்கும் அவர் தான், பார்ட் 2க்கும் தான். பார்ட் 1ல வந்து இருக்கியா நட்சத்திரம் சொல்லிட்டு சூப்பரான பாட்டை கொடுத்துருப்பார். நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்ட் 2ல வந்து அந்த லெவலுக்கு பாட்டு எடுப்பல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா பார்ட் 2ல வந்து அவ்வளோவா வந்து பாட்டை விட பிஜிஎம்ஏ வந்து சூப்பராக சொல்கிறது தான் இருந்துச்சு. அவங்களோட டீமுக்கு என்ன காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி போயிருக்கு. இன்னொன்று இவர் வந்து இந்த படத்தோட டைரக்டரோட சொந்தக்காரர் வேற, அவருக்கு வந்து 5 கோடி தான் கொடுத்துருப்பாருன்றது ஒரு அபிஷியலாக தெரியல தான். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். டைரக்ஷன் அதுவும் வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். இந்த படம் வந்து இவ்வளோ வருத்தப்படுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் தான். அந்த டீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி வாங்கியிருந்திருக்காங்க. அடுத்து விஎஃப்எக்ஸ் நானும் என்னென்னமோ கூகுளில் போட்டு பார்த்து அங்கே போட்டு பார்த்தா இங்கே போட்டு பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. இந்த விஎஃப்எக்ஸ் பெரிய ஒரு பங்கு இந்த படத்துக்கு இருக்குது. எவ்வளோ வாங்கினாங்கன்றது தெரியல. எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சு. இதோட நான் வந்து கிளம்பிக்கிறேன். டேரக்டர் ஓகே. அந்த படத்தோட டேரக்டர் எஸ் ராஜமௌலி, அவர் தான் கேப்டன் அந்த ஷிப்பு. கிட்டத்தட்ட 5 வருஷம் இந்த படத்துக்காக வேஸ்ட் பண்ணார். தானே வருத்திக்கிட்டார். எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் அவர் சைன் ஒழுங்காக போகிறதில்லை, சாவியை ஒழுங்காக மறந்து வந்துடுறாரு, ரிமோட் எடுத்து பையில் இருந்துறாரு. இந்த மாதிரி அந்த படத்துக்காகவே மூழ்கிட்டாரு. அதனால தான் அந்த படம் வந்து இந்த லெவலுக்கு பேசப்படுது. 28 கோடி இந்த படத்துக்காக வாங்கியிருந்திருக்காரு. 28 கோடி அப்படின்றது வந்து எப்படி சொல்லலாம், கணக்கில் வந்து என்ன சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் கணக்கு இல்லாமல் ஏன்னா கேப்டன் அந்த ஷிப்பு இவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய பர்சன்டேஜ் போகும். பிரபாஸுக்கு எப்படி 25 கோடி பத்தலையோ இதே மாதிரி இவருக்கும் பத்தாது. எது எப்படியோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, செமையாக ஓடிட்டு இருக்கு. நாட்டில் எவ்வளவோ பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி எதுக்கு இவனுக்கு சம்பளம்லாம் எனக்கு கேட்கறமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற வழியில் சொன்னாங்க. சொல்லிட்டேன். எனக்குலாம் வந்து 1 கோடியா 10 லட்சம் கொடுத்தாலே ஒரு வீடை கட்டி ஊர் பக்கம் செட்டில் ஆகி செம்மையாக இருப்பேன். இவங்களாம் இத்தனை கோடி வாங்கும்போது வயிறு அப்படியே எரிஞ்சிச்சு. அதனால தான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், முக்கியமாக எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும். பல கோடி வாங்குறாங்க, நல்லா தான் இருக்காங்க.